ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படியெல்லாம் நல்லா இருக்குங்களா? சாப்பிட்டீங்களா? மத்தியானத்துக்கு நாங்கள் இன்னும் சாப்பிடல, இப்போ தான் சமைச்சு வச்சுருக்கோம். சரியா, நல்லா ஹோட்டலில் போல் நல்லா அருமையாக ஒரு சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். சூப்பரான ஒரு ஹோட்டல் சிக்கன் குழம்பு. சரியா, அதுக்கு நான் போட்டிருக்க நல்ல மசாலா அரைச்சி போட்டிருக்கேன். சூப்பராக அருமையாக நல்ல டேஸ்ட்டு எம்மி அருமையான ஒரு சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். சரியா, இது வேறு லெவல் சிக்கன் குழம்பு, செம்ம டேஸ்ட்டு. ரெசிபி ரெசிபி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது பேட்டில் இருக்குது. நல்ல முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விருந்துக்கால்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கணும். சூப்பராக அருமையாக இருக்கும். யாரும் வேணும்னு சொல்லுவாங்க, சட்டியே காலியாக இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்க மக்களே. ஓகே, இதில் கீ ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. கீ ரைஸ் வச்சுருக்கேன். நல்ல முந்திரி வல்லாரை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து வல்லாரை இதில் சோறு வச்சுருக்கேன். கீ ரைஸ். சரியா, இது சூப்பராக அருமையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். பார்க்க சூப்பராக அருமையாக இருக்குது. சரியா, இதுதான் எங்கள் மத்திய சாப்பாடு. இது போதும் நம்மளுக்கு. இன்றைக்கி நான் வேறு நாளைக்கு 2 கறி வச்சு சாப்பாடு சரி, இன்றைக்கி இது மட்டும் தான் நான் செய்வேன். சரியா, ஓகே மக்களே. இந்த கீ ரைஸ் ரொம்ப ரொம்ப எம்மையான டேஸ்ட்டு, வேறு லெவல். இந்த ரைஸுக்கும் இந்த சிக்கன் குழம்புக்கும். சரியா, சூப்பராக அருமையான சிக்கன் குழம்பு, அதே மாதிரி கீ ரைஸும் சூப்பராக இருக்குது. சரியா மக்களே, வேறு விசேஷம் ஒன்றுமில்லை தான் சாப்பாடு இன்றைக்கி. ஓகே, என்னோடய யூடியூப் பேச மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு சேரும் மக்களே. என்னுடைய பெரிய வீடியோக்களை கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய வீடியோக்களுக்கெல்லாம் வியூவர்ஸே போக மாட்டுச்சு. சரியா, கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதே போல் இதில் அப்பத்துக்கு நாளை கால் அப்பத்துக்கு மா அரைச்சி வச்சுருக்கேன். சரியா, இது அப்பத்துக்குமா. இதில் தோசைக்குமா அரைச்சி வச்சுருக்கேன். சரியா, இவ்வளோ தான் இன்றைக்கி எந்த மதியம் சாப்பாடுக்கு செஞ்ச வேலைகள். வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சு துணி கழுவி, வீடு கூட்டி, வீடு பெருக்கி, கிச்சன் கழுவி, பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் முடிஞ்சு எனக்கு. அதுக்கப்புறம் சீக்கிரம் கிச்சனுக்கு சமையல் வேலையை பார்த்தேன். சரியா மக்களே, இது அப்பத்துக்கு, இது தோசைக்கு. சரியா, ஓகே மக்களை, இன்னொரு சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். டாட்டா பாய். மறக்காமல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. வாரவங்க வாங்க சாப்பிடலாம். ஓகே.